ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய். வாழ்க்கையில் நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய போகிறேன் என்று நீ கேட்டால் அசந்து போய்விடுவாய். என்னுடைய தங்கம், நீ நான் சொல்லும் விஷயத்தை முழுமையாக கேள். நீ பூரிப்படைவாய். இன்றைய நாள் முழுவதும் நீ நிச்சயமாகவே நான் சொன்னதை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பாய். அவ்வளவு இன்பமான விஷயத்தை நான் உன்னிடம் சொல்லவே ஓடோடி வந்தேன். சிலர் நினைக்கிறார்கள் சாய் என்ன செய்வார் என்று. ஆனால் உனக்கு தெரியும், உன்னுடைய வாழ்வில் நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் மாற்றி உனக்கான தடையாக இருந்த நிறைய பாதைகளை தடையில்லாமல் உனக்கு அமைத்து தந்து இருக்கிறேன் என்று. சிலருக்கு என்னுடைய செயலானது புரியாது. ஆனால் போக போக என்னுடைய செயல் என்ன, என்னுடைய வார்த்தைகள் என்ன, நான் சொன்னால் எப்படி செய்வேன், இது அனைத்தும் தெரியும். உனக்கும் தெரியும் அல்லவா, எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தெல்லாம் நீ மீண்டு வந்திருக்கிறாய். சீக்கிரத்திலேயே நீ செய்ய போகும் விஷயத்தில், நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. அதற்கான நல்ல விதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என்று சொன்னால் நீ நம்புவாயா? நம்பித்தானே ஆக வேண்டும். அந்த அளவு உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு விஷயமானது நடக்கப் போகிறது. கண் கலங்கி எல்லா விஷயத்திலும் மடி ஏந்தி என்னிடம் நின்றாயல்லவா, இதையெல்லாம் பார்த்து நான் மனம் வருந்தினேன். என்னுடைய குழந்தைக்கு இவ்வளவு மன காயங்களா என்று நான் பயந்து இதற்கு மேல் விட்டால் சரி வராது என்று நான் முடிவெடுத்து, உன் வாழ்வில் நீ தோற்ற இடத்தில் யாரெல்லாம் உன்னை பார்த்து சிரித்தார்களோ, உன் வாழ்வில் நீ கலங்கிய நேரத்தில் உனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லாமல் இவர் அனுபவிக்கட்டும் என்று சொன்னார்களோ, இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் உன்னை ஒரு ஆளாக்கி உன்னுடைய உழைப்பிலேயே உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கவே போகிறேன். நீ நினைக்கலாம், சாய் சொல்கிறாரே செய்வாரா என்று. இந்த சாய் ஆகிய நான் உன்னை எவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்தெல்லாம் காப்பாற்றியுள்ளேன் என்று தெரியும் அல்லவா. அதனால் பொறுத்திருந்து எல்லாவற்றையும் சாதிக்கப்பார். அவசரப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து விடாதே. பொறுத்தால் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையை நீ ஆளலாம். எவன் ஒருவன் பொறுத்திருந்து நம்பிக்கையுடன் ஒரு செயல்களை செய்கிறானோ, அவன் வாழ்வில் நிச்சயமாகவே ஒரு நல்ல இடத்திற்கு செல்கிறான். அது இந்த விஷயம் அந்த விஷயம் என்றெல்லாம் அல்ல. எல்லா விஷயத்திலும் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் செய்கிறாயா, அதில் ஏதாவது தடங்கள் வருகிறதா, பொறுத்திருந்து செய். அதாவது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். நிச்சயமாக நீ நேர்மையாக ஒரு தொழில் செய்தாய் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் நீ மிகப்பெரிய ஆளாகத்தான் மாறுவாய். இதில் எந்த மாற்றமும் அல்ல. நீதான் அவசரப்பட்டு இன்று ஒரு வேலை செய்வது, நாளை ஒரு வேலை செய்வது, இது சரியில்லையா விட்டுவிடலாம், நாளை வேறொரு வேலைக்கு செல்லலாம், இது சரியில்லையா என்று குழம்பி தவிக்கிறாய். வாழ்க்கையில் குழப்பங்கள் இருந்தால் எப்படி தங்கமே முன்னுக்கு வர முடியும்? வாழ்க்கையில் குழப்பமே வேண்டாமே. நீ எப்பொழுதும் நிதானமாக இரு. எதற்காக திடீரென்று உனக்கு இவ்வளவு குழப்பம்? முன்பெல்லாம் எல்லா விஷயத்திலும் பொறுமையாக செய்தாய். இப்பொழுது எல்லா விஷயமும் தவறாக நடப்பதினால் எல்லாமே தவறாகத்தானே நடக்கிறது என்று அவசரப்படுகிறாய். உன் மீதும் இது தப்பல்ல. உன் வாழ்க்கை உன்னை இப்படி மாற்றிவிட்டது, அவ்வளவுதான். கவலைப்படாதே, எல்லாம் மாறும். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மாற்றுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன். நீ எதிர்பார்த்தது, நீ கேட்டது உன் வாழ்வில் எல்லாமே கிடைக்கும். புரிகிறதா? அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் சாதிக்க பார்த்துக்கொள். தைரியத்துடன் இரு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடினால் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். கவலைகள் வேண்டாம். எல்லா நாளும் உனக்காக உன்னுடன் நான் இருக்கிறேன். யார் இருக்கிறார்களோ இல்லையோ, இந்த சாய் உன்னுடன் இருப்பேன் என்று நீ நம்பு. தைரியமாக இரு. உன்னுடைய அனைத்திற்கும் நான் தைரியத்தை தருகிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான் உன் சாய்ராம்.